குளிர்ந்து சுருங்கி இந்த இயக்கம் முகத்தில் ஏற்படும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாக ஃபேஸில் வரும். அனைவருக்கும் வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அகத்தில் அழகுன்னா என்ன? ரொம்ப நல்லவனா இருக்கிறதா? அப்படிலாம் இல்லை. அமைதியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, ஷேர் பண்ணுங்க. கெட்ட எண்ணங்களை நிறைய மனசில் வச்சுக்காதீங்க. வஞ்சம், பொறாமை, எரிச்சல், கோபம், கடுப்பு, கொந்தளிப்பு இது இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாலே உங்கள் அகம் அருமையாக இருக்கும். இந்த அகம் நல்லா இருந்தாலே உங்கள் முகம் பளிச்சுன்னு மாறிடும். சரி, இது போதுமா? முகத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும். ஃபேஸ்ன்ற ஒரு அட்ரஸ். அந்த முகம் அழகாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். வயசான பாட்டிலேருந்து வயசான தாத்தாலேருந்து எல்லாருமே அழகை விரும்பாத யாருமே கிடையாது. கண்ணாடியை பார்த்துட்டு பார்க்காம போகிறவங்க யாருமே இல்லை. எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்? எல்லாருக்கும் தன் அழகு மேலே ஒரு அக்கறை இருக்குது. நம்ம எப்படி அழகை மேம்படுத்தலாம்? ஜப்பானியர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க முகம் பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய பயிற்சி முறை. ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையிலையும் சரி, இரவு தூங்குவதற்கு முன்னதாக இல்லை மாலையில், ஒரு பவுலில் சுடுதண்ணி வச்சுக்கணும். தாங்கக்கூடிய அளவு முகத்தை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணணும். நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணி அதில் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி 5 தடவை, ஒரு தடவை சுடுதண்ணி, ஒரு தடவை பச்சை தண்ணி, ஒரு தடவை சுடுதண்ணி, ஒரு தடவை பச்சை தண்ணி, இந்த 5 தடவை ஃபேஸை மாற்றி வாஷ் பண்ணும் பொழுது இந்த பிளட் சர்க்குலேஷன், நுண்ணிய நரம்புகள் விரிவடையும். சுடுதண்ணியில் திருப்பி குளிர்ச்சி அடையும். அந்த ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் விரிவடைந்து குளிர்ந்து சுருங்கி இந்த இயக்கம் முகத்தில் ஏற்படும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாக ஃபேஸில் வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏற்படும். இதை ஜப்பானியர்கள் தொடர்ந்து செய்கிறாங்களாம். எல்லா பெண்களுமே இனிச்சை செய்யாமல் இருப்பதில்லை அப்படின்னு ஒரு ஆர்டிகல், ஜாப்பனீஸ் ஆர்டிகலில் போட்டிருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம செய்கிறதில்ல. நமக்கு ஒரு தடவை முகங்கள் வருவதே கஷ்டமாக இருக்குது. எந்த சோப்பு போடலாம், என்ன ப்ளீச் பண்ணலாம், எந்த ஃபேஷியலுக்கு போகலாம், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்த அந்த ஜப்பான் நாட்டில் தன் முக அழகுக்கு என்ன செய்கிறாங்க? ஒன்லி ஃபேஸ் வாஷ், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம செஞ்சால் என்ன? செஞ்சு பாருங்கள். ஒரு பயிற்சியை பண்ணி பாருங்கள். 1 மாத காலம் தினமும் பண்ணி பாருங்கள். 5 தடவை ஹாட் வாட்டர், 5 தடவை பச்சை தண்ணி, அவ்வளோதாங்க. ஆனால் மாற்றி செய்யணும். 2 வேளை, காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்னதாக செய்து பாருங்கள். உங்கள் முகம் மெருகேறி பளபளப்பாக மாறும். முகம் அழகாக இருந்தால் உங்கள் அகமும் அழகாக மாறும். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பரவும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன க்ரீம் போடுற, எந்த ஃபேஷியல் பண்ணுறேன்னு உங்களை கேட்பாங்க. அப்பயே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். செஞ்சு பாருங்கள், பயனடைங்க, அழகாக ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி.